டிஃப்ரெண்டான ஸ்டோரின்னு சொல்ல முடியாது. ஏன்னா இப்ப இருக்க காலகட்டத்துல ஒரு படம் எடுத்து ஜெயிக்கணும்னு எவ்வளவோ பேர் 40 வருஷம் 50 வருஷமாலாம் போராடிட்டு இருக்காங்க. ஆனா அவங்களுக்கு இடையில அது எப்படி அதுல அவங்க வெற்றி பெறணும் அப்படிங்கறத ரொம்ப அழகா எடுத்திருக்காங்க. பிடிச்ச சீனுங்கிறது அவரோட கதையை ப்ரொடியூசர்ஸ் திருட பார்ப்பாங்க. அவருக்கு சொந்த தயாரிப்புல எடுக்கணும்னு நினைப்பாங்க. பட் ஆனா அதுக்காக போராடி அவருக்கு தனிப்பட்ட முறையில நான் பெத்த குழந்தை அபார்ஷன் ஆனா எனக்கு என்ன ஒரு ஃபீல் வருமா, அந்த பாயிண்ட் தான் ரொம்ப பிடிச்சது. மனசு ரொம்ப டச்சிங்கா இருந்தது. அது மீன்ஸ் ஆக்ட்ரஸ் மக்களை விட, அதாவது இந்த சினிமா சான்ஸுக்காக போராடுறாங்க இல்லையா, அவங்க எல்லாம் இந்த படத்தை பார்த்தாங்கன்னா கண்டிப்பா எல்லாராலையும் ஜெயிக்க முடியும். அந்த பாசிட்டிவ் மைண்ட் இருந்துச்சுன்னா கண்டிப்பா ஜெயிக்க முடியுங்கிறத இந்த படத்துல ரொம்ப நல்லா எடுத்து கொடுத்துருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்கு. அதான் அம்மா சாங் ரொம்ப டச்சிங்கான சாங்கா இருக்கு. அதான் ஒரு தமிழ் சினிமால கஷ்டப்படக்கூடிய ஒரு இயக்குனருடைய வழியை ரொம்ப அழகா கல்லுமரம் திரைப்படத்துல காட்டியிருக்காங்க. அதை தாண்டி இந்த கதை திருட்டு அப்படிங்கிறது நிறைய இடங்கள்ல நடந்துகிட்டு இருக்கு. அது சினிமாவில் இருக்க நிறைய பேருக்கு தெரியும், பட் பப்ளிக்கு எந்த அளவுக்கு கனெக்ட் ஆகுதுன்னு தெரியல. ஸோ அதை இப்படிலாம் இருக்கு சினிமாலங்க அப்படிங்கிற விஷயத்த ரொம்ப அழகா வேதனையோட வலியோட காட்டியிருக்காரு. அண்ட் அதோட விடலை, அதுக்கு ஒரு சொல்யூஷன் கொடுத்துருக்காரு. இந்த மாதிரி இருப்பாங்க மக்கள் இருந்தா கூட அவங்க தான் நம்ம ஜெயிக்கிறதுக்கு ஒரு ஊண்டுதல்ங்கிற ஒரு விஷயத்த ரொம்ப அழகா ஒரு மோட்டிவேஷனா காட்டியிருக்காரு. பாசிட்டிவிட்டி, அவனுக்கு இந்த மாதிரி வருவாங்க, பட் அவன் தான் அவனை ஜெயிக்கிறதுக்காக தூண்டுவான் அப்படிங்கிறத கல்லுமரம் படம் நமக்கு காட்டி கொடுத்துருக்கு. எனக்கு படத்துல நிறைய சீன் பிடிச்சிருக்கு ப்ரோ, எல்லா இடத்துலயும் நிறைய பிடிச்சிருக்கு. எனக்கு ஸ்பெஷலா பிடிச்ச சீன்ஸ் அப்படின்னா பாட்டு ரொம்ப நல்லா இருந்துச்சு, மியூசிக் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. கொட்டாச்சியுடைய நடிப்பா இருக்கட்டும், எனக்கு அந்த அம்மா சென்டிமெண்ட் எல்லாமே ரொம்ப நல்லா பிடிச்சிருச்சு. ஆமா, ரொம்ப நல்லா பண்ணிருக்காரு. அதான் சொன்னாங்களா, இதை பார்க்கும்போது நீங்க கொட்டாச்சி பேர் பண்ணா இது கொட்டாச்சி பண்ணான்னு சொன்னா யாருமே நம்ப மாட்டாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு இருக்கு. நம்ம காமெடியா ஜாலியா பார்த்துட்டோம், பட் அவருக்குள்ள இந்த அளவுக்கு ஒரு திறமை இருக்காங்கிற அளவுக்கு இந்த படத்தை எடுத்து காட்டியிருக்காரு. இன்னும் நிறைய படங்கள் அவர் பண்ணணும். அண்ட் இந்த படம் வெற்றி படமாகணும், ஏன்னா நல்ல கதையம்சம் கொண்ட படம். ஓகே, தேங்க்யூ. கொட்டாச்சி ரொம்ப சின்ன வயசுலேருந்து ரொம்ப இந்த படத்துக்காகவே கஷ்டப்பட்டு இவ்வளோ அந்த படத்தில் காமிச்சிருக்க சீனில் இப்போ ஒரு 10% தான். அதுக்கு மேலே இந்த படத்துக்காகவும் அவர் இந்த ஃபீல்டில் வரணுன்றதுக்காகவும் ரொம்ப கஷ்டப்பட்டு முன்னுக்கு வந்திருக்கிறாரு. அவர் ஒவ்வொரு நாளும் இந்த சினிமாக்காகவே கண் முடிச்சு தூங்கும்போதும் சினிமாவை நினச்சி தூங்குறாரு. இந்த அளவுக்கு ரொம்ப பெரிய விஷயம். இதில் வந்திருக்கிற அந்த தாயினோட பாட்டு எல்லார் மனசையும் கலங்க வைக்கிது. இந்த பாட்டு முக்கியமாக அந்த தாய் வரிசையில் வர பாட்டுல இந்த பாட்டு முக்கியமா இடம்பெறும்ன்றது என்னோட கருத்து. அவங்க அம்மாக்காக அழுகுற சீன் ரொம்ப பிடிச்சிச்சு. ஒவ்வொரு வசனமும் அப்படி நச்சுன்னு இருந்துச்சு. எல்லாரும் கிளாப் பண்ணாங்க. அது மாதிரி ஒவ்வொரு டைரக்டரோட கஷ்டத்தையும், ஒவ்வொரு இயக்குனர் அந்த படத்தில் ஒவ்வொருத்தவங்க வேலை பண்ணுறவங்க எல்லாரோட கஷ்டத்தையும் இந்த படம் எடுத்து காமிச்சிருக்கு. இதை பார்க்க வர அத்தனை பேரும் ஒரு படம் இவ்வளோ கஷ்டப்பட்டு உருவாகுது, அதை நம்ம சிடி டிவியே அது மாதிரி இதில் பார்க்காம எல்லாரும் திரையரங்கில் இது மாதிரி ஓடிபியில் பார்த்து அவங்களோட வாழ்க்கைக்கு எவ்வளோ பேர் படம் காசு இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு ரோட்லலாம் பிச்சை எடுக்கிறாங்க ஒவ்வொருத்தவங்க. இந்த படத்தை இந்த சினிமா ஃபீல்ட்லேயே ஊறி போய் வேற எந்த வேலையும் அவங்களுக்கு தெரியாம இந்த சினி ஃபீல்ட்லயே அவங்க கஷ்டப்பட்டு அவங்க இதனாலேயே அவங்க வாழ்க்கை ஃபுல்லா இழந்திருக்கிறாங்க. அவங்களுக்கெல்லாம் இந்த ஓடிபியில் அவங்களுக்கு ஒரு வாழ்க்கை கிடைக்குன்றது எங்களோட நம்பிக்கை. அவங்க மேலும் மேலும் முன்னேறணுன்றது என்னோட ஆசை, வேண்டுதல். தேங்க்யூ. அவரோட வாழ்க்கையோட குறிக்கோளே டைரக்ஷன் பண்ணணும்னு சொல்லி வந்ததுதான். அதுக்கு பிறகு அவரு கொஞ்சம் கொஞ்சமா நடிச்சு இந்த ஃபீல்டுக்குள்ள எப்படி நுழையணுன்றதுக்காக நுழைஞ்சு இந்த நிலைமைக்கு வந்திருக்கிறாரு. அடுத்தடுத்த படமும் நல்லபடியா இது நல்ல முன்னேறணும்னு சொல்லி எங்களோட ஆசை.
இந்த படத்தை வந்து யார் பார்க்கணும்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பா யாராவது வந்து பார்க்கணும்னு நினைக்கிறீங்க? முக்கியமா இந்த என்கரேஜ் பண்றது குடும்பத்தோட வந்து எல்லாரும் பார்க்கலாம். ஒவ்வொரு படத்துல வந்து கொஞ்சம் வல்கரான சீன் அது இதுன்னு இருக்கும், எதுவும் இல்லை. அடுத்த சீன் என்னன்ற ஒரு எதிர்பார்ப்போட படம் ஓடிட்டு இருக்கு. அதே மாதிரி எல்லா டைரக்டரோடும் ஒவ்வொருத்தவங்களுக்கு வாழ்வு கொடுக்காம இருக்கிற அத்தனை பேரும் இந்த படத்தை பார்த்தாது இனி புரிஞ்சுக்கிட்டு கீழ் நிலைமையில இருக்கிறவங்கள முன்னேற்றி விடணும். உங்களுக்கு பிடிச்ச scene? கிளைமேக்ஸ் எதனால? டச்சிங்காக இருக்குது, நல்லா இருக்குது. ஒரு பாசிட்டிவ் கிளைமேக்ஸ் ரொம்ப நல்லா இருக்குது. படத்துல ஓரளவு கதை என்ன? சினிமா பற்றின கதை, சினிமாவுக்கு வரவன் எவ்வளோ கஷ்டப்பட்டு வரான், எவ்வளோ தடங்கள் இருக்குன்னு அதை பற்றி காட்டுறாங்க. அவரோட ஆக்டிங் நல்லா இருக்கு, சூப்பராக இருக்கு, அவர் டைரக்ஷன் எப்படி? நல்லா பண்ணியிருக்காரு. சாங்ஸ்ல எப்படி? ஃபர்ஸ்ட் படம் தானே, இன்னும் செகண்ட் படத்தில் இன்னும் தேறிடுவார். சாங்ஸ்லாம் ஃபர்ஸ்ட் எப்படி? சாங் நல்லா இருக்குமா, மியூசிக் நல்லா இருக்கு. அந்த வில்லனை நடித்தவரும் நல்லா பண்ணியிருக்காரு. காமெடி சீன்ஸ், ஹீரோயினே கிடையாது படத்தில். காமெடி சீன்ஸ் காமெடி அது கதை வந்து காமெடி தேவையில்லை, அப்படியே போயிட்டு இருக்கு. காமெடியே தேவையில்லை, அதை மூவ் ஆகிட்டு. இந்த படத்தை யார் வந்து பார்க்கலாம் மோஸ்ட்லி? எல்லாரும் பார்க்கலாம். சினிமாவுக்கு கரெக்டாக சொல்ல போனால் சினிமாவுக்கு புதுசாக வராங்கல்ல, என்ட்ரி ஆகிறாங்கல்ல, அவங்களாம் இந்த படம் பார்த்துட்டு வரணும். பண்ணணும் நான் வாழ்த்து சொல்கிறேன். பாட்டு காமெடி எதனா? காமெடி பெருசாக கிடையாது. இப்போ இதில் வந்து ஓவராலாக பார்த்தீங்கன்னா சென்டிமெண்ட் படம். சென்டிமெண்ட்டு ஒரு கஷ்டப்படுறவங்க எப்படி ஜெயிக்கணும் அதை காமிச்சிருக்காங்க. ஃபேமிலியோட பார்க்கலாம், ஃபேமிலி ஆடியன்ஸ் கண்டிப்பாக பார்க்கணும் இந்த படத்தை. டேரக்டர் ஆகணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக அந்த படத்தை பார்க்கணும்.